இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். PKR இளைஞர் மாநாட்டில் சூடான விவாதம், அன்வாருக்கு துரோகம், இளைஞரணி தலைவர் சாடல். PKR இளைஞர் பிரிவு மாநாட்டில் இன்று சூடான விவகாரம் வெடித்துள்ளது. 15வது பொதுத் தேர்தலுக்கு பின்னர் அழிவின் விளிம்பில் இருந்த அம்னோவை காப்பாற்ற பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் முயன்றதாகவும் அதற்கு பதிலாக அவருக்கே துரோகம் இழைக்கப்பட்டதாகவும் PKR இளைஞர் பிரிவு பேராளர் முகமது ஹுரைமி முகமது உஸ்ரி பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மலாக்கா அனைத்துலக வர்த்தக மையத்தில் நடைபெற்ற மாநாட்டில் பேசிய அவர், அம்னோ நெருக்கடியில் இருந்தபோது அது தொடர்ந்து மரணிக்காமல் காப்பாற்ற அன்வார் முயன்றதாக கூறினார். ஆனால் அந்த உதவிக்கு நன்றியாக அன்வார் மதிக்கப்படவில்லை என்றும் மாறாக துரோகம் இழைக்கப்பட்டார் என்றும் அவர் அதிரடியாக சாடினார். அதிகாரத்தை அடிப்படையாக கொண்ட அரசியல் நண்பர்களாக இருந்தவர்களையே முதுகில் குத்தும் நிலைக்கு கொண்டு செல்லும் என்றும் அவர் எச்சரித்தார். இதனிடையே மலாய்க்காரர்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருப்பதாக தொடர்ந்து பிரச்சாரம் செய்வதாக கூறி அரசியல் சித்து விளையாட்டை காட்டி வரும் அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சாலேவை மலாக்கா PKR இளைஞர் பிரிவு பேராளர் முகமது ஹக்கீம் கடுமையாக விமர்சித்தார். மூத்த வழக்கறிஞரும் அரசியலமைப்பு சட்ட நிபுணருமான சைரஸ் தாஸ், சட்டத்துறை, மனித உரிமைகள் மற்றும் சட்டம் நிலைநாட்டப்படுவதை உறுதி செய்ய அவர் ஆற்றிய பெரும் பங்களிப்புக்காக இந்த ஆண்டுக்கான மலேசிய வழக்கறிஞர் மன்றத்தின் வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற்றுள்ளார். மலேசிய வழக்கறிஞர் மன்ற தலைவர் ஆனந்த்ராஜ் 77 வயதான சைரஸ் தாஸுக்கு இந்த உயரிய விருதை வழங்கினார். 2012ஆம் ஆண்டு இந்த விருது அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து இதுவரை 14 பேர் இவ்விருதை பெற்றுள்ளனர். சைரஸ் தாஸை சிறந்த சட்ட மேதை, சட்ட அறிஞர் என வர்ணித்து மலேசிய தேசிய மனித உரிமை சங்கத்தின் முன்னாள் தலைவர் அப்துல் ரஷீத் இஸ்மாயில் விருதுக்கான பாராட்டுரையை வாசித்தார். விருதை ஏற்றுக்கொண்ட சைரஸ் தாஸ், அனைத்து அதிகாரமும் மக்களால் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பு என்றும் அந்த அதிகாரம் சட்டத்திற்கு உட்பட்டதே என்றும் வலியுறுத்தினார். சட்டம் உறுதி செய்யப்படுவதையும் அரசியலமைப்பின் மேலாதிக்கத்தையும் மலேசிய வழக்கறிஞர் மன்றம் தொடர்ந்து உறுதியாக பாதுகாக்க வேண்டும் என்றும் சைரஸ் தாஸ் தமது உரையில் கேட்டுக் கொண்டார். மேலும் நாட்டின் அடிப்படை கொள்கைகளை அடியோடு மாற்றுவதற்கான எந்த முயற்சிகளுக்கும் எதிராக மலேசிய வழக்கறிஞர் மன்றம் தொடர்ந்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் சைரஸ் தாஸ் வலியுறுத்தினார். காற்றுத்தர குறியீடு எனப்படும் API அளவு 200ஐ கடந்தால் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் உள்ள பள்ளிகளை மூடுவது குறித்து பள்ளி தலைமை ஆசிரியர்கள் முடிவு செய்யலாம் என்று கல்வி துணை அமைச்சர் ஒங்காவோ தெரிவித்துள்ளார். மாநில மற்றும் மாவட்ட கல்வி அலுவலகங்களின் கண்காணிப்பு மற்றும் ஆலோசனையின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். API அளவு 100ஐ கடந்தால் மாணவர்கள் பங்கேற்கும் அனைத்து வெளிப்புற நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட வேண்டும். வெளிப்புற ஒன்றுகூடல்கள் மற்றும் விளையாட்டு நடவடிக்கைகளையும் ஒத்திவைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மூடுபனி நிலவரம் மற்றும் API அளவை மாநில, மாவட்ட கல்வி அலுவலகங்கள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக ஒங்காவோ தெரிவித்தார். மாணவர்களின் உடல்நலம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக நிலைமைக்கு ஏற்ப தேவையான முடிவுகளை பள்ளி நிர்வாகங்கள் எடுக்கலாம் என்றும் ஒங்காவோ குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதாரம் 2026ஆம் ஆண்டின் 2வது காலாண்டில் 6 விழுக்காடு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இது மலேசியா புள்ளி விவரத்துறையின் ஆரம்ப மதிப்பீடு மற்றும் ப்ளூம்பர்க் கணிப்பான 5.8 விழுக்காட்டை விட அதிகமாகும். வலுவான உள்நாட்டு தேவை மற்றும் வெளிநாட்டு வர்த்தக நடவடிக்கைகள் இந்த வளர்ச்சிக்கு பங்களித்துள்ளன. இதன் மூலம் 2026ஆம் ஆண்டின் முதல் 6 மாதங்களில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 5.7 விழுக்காடாக பதிவாகியுள்ளது. 2வது காலாண்டில் தனியார் நுகர்வு 4.8 விழுக்காடு அதிகரித்துள்ளது. தொழில்நுட்பம் மற்றும் முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கான முதலீடுகளும் தொடர்ந்து வளர்ச்சி கண்டுள்ளன என்று பிரதமர் குறிப்பிட்டார். இதனிடையே நாட்டின் வர்த்தக மதிப்பு 34.1 விழுக்காடு அதிகரித்து 1 டிரில்லியன் வெள்ளியை எட்டியுள்ளது. எனினும் வளர்ச்சி புள்ளி விவரங்களில் மட்டும் அரசாங்கம் கவனம் செலுத்தாமல் வாழ்க்கை செலவு உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் நலனுக்கும் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என அன்வார் வலியுறுத்தியுள்ளார்.
PKR துணைத் தலைவர் நூருல் இசா அன்வார் தற்காலிக விடுப்பில் இருப்பது மாநில தேர்தல் மற்றும் 16வது பொதுத் தேர்தலுக்கான கட்சியின் ஆயத்தப் பணிகளை பாதிக்காது என்று PKR இளைஞர் அணி தலைவர் கமில் முனிம் தெரிவித்துள்ளார். துணைத் தலைவரின் பொறுப்புகளை இடைக்காலமாக டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசிட்டியான் இஸ்மாயில் ஏற்றுள்ள நிலையில் தேர்தல் இயக்குநராக டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி தொடர்ந்து செயல்படுவார் என்றும் அவர் கூறினார். கட்சியை வலுப்படுத்துவதிலும் தேர்தல்களுக்கு தயாராவதிலும் PKR தொடர்ந்து கவனம் செலுத்தும் என்று கமில் தெரிவித்தார். நூருல் இசா முனைவர் பட்டப்படிப்பை தொடர்வதற்காக தேசிய மாநாட்டுக்கு பின்னர் தற்காலிக விடுப்பு கோரியிருந்தார். அவரது பதவி விலகல் கோரிக்கையை தலைவர் மன்றம் நிராகரித்து படிப்பில் கவனம் செலுத்த தற்காலிக விடுப்பு வழங்கியது. கட்சியின் இந்த முடிவை இளைஞர் அணியினர் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் கமில் கூறினார். தமது மகன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பான விசாரணை எந்த நிலையில் உள்ளது என முன்னாள் பொருளாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ ரஃபீசி ரம்லி கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 13ஆம் தேதி புத்ராஜயாவில் உள்ள வணிக வளாகத்தில் இந்த சம்பவம் நடந்தது. தாம், மனைவி மற்றும் மகன் காரை நோக்கி சென்றபோது முழுவதும் கருப்பு உடை அணிந்து முகத்தை முழுமையாக மறைத்திருந்த இருவர் தமது மகனை இழுத்துச் சென்று ஊசி மூலம் தாக்கியதாக ரஃபீசி கூறினார். சம்பவம் தொடர்பான CCTV பதிவுகளும் மிரட்டல் குறுந்தகவல்கள் அனுப்பப்பட்ட தொலைபேசி எண்ணும் இருந்த போதிலும் விசாரணை தற்போது அமைதியாகிவிட்டதாக அவர் தெரிவித்தார். தாக்குதலுக்கு பின்னால் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் நபர் குறித்து தம்மிடம் தனிப்பட்ட முறையில் தெரிவிக்கப்பட்டதாகவும் ஆனால் நாடாளுமன்றத்தில் அது குறித்து பதிலளிக்க மறுக்கப்பட்டிருப்பதாகவும் ரஃபீசி கூறினார். தாக்குதலுக்கு காரணமானவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படும் வரை ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 13ஆம் தேதியை நினைவு கூறப்போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பேரா ஸ்லிம் லிவரில் உள்ள ஒரு பல்பொருள் அங்காடியில் கடந்த மாதம் ஆயுதமேந்தி கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பில் 25 வயது ஆடவர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். உள்ளூர் பிரஜையான அந்த சந்தேக நபர் நேற்று வியாழக்கிழமை இரவு சுமார் 11:30 மணியளவில் ஸ்லாங்கூர் ரவாங்கில் கைது செய்யப்பட்டார். கடந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி அதிகாலை 1:49 மணியளவில் 22 வயது பெண் ஒருவர் கொள்ளை சம்பவத்தில் பாதிக்கப்பட்டதாக போலீசில் புகார் அளித்திருந்தார். அவரை அடையாளம் தெரியாத இரு ஆயுதமேந்திய ஆடவர்கள் கொள்ளையடித்து ரொக்கம், நகைகள் மற்றும் 2 கை தொலைபேசிகளை பறித்துச் சென்றுள்ளனர். இதனால் சுமார் 4800 ரிங்கெட் இழப்பு ஏற்பட்டுள்ளது. விசாரணைக்கு உதவக்கூடியதாக கருதப்படும் ஒரு மோட்டார் சைக்கிளையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். சந்தேக நபர் வரும் 19ஆம் தேதி வரை 6 நாட்களுக்கு தடுப்புக் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். பஹாங் மாநிலத்தில் பாரிசான் நேஷனல் மற்றும் பக்கத்தான் ஹரப்பான் இணைந்து அமைத்துள்ள ஒற்றுமை அரசாங்கம் 16வது பொதுத் தேர்தல் வரை தொடர வேண்டும் என்று மாநில பாரிசான் நேஷனல் தலைவர் வான் ரொஸ்டி வான் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். பஹாங் மாநில அரசாங்கம் தொடர்ந்து தனது பொறுப்புகளையும் மக்களின் நலனையும் முன்னிலைப்படுத்தி செயல்படும் என்று அவர் கூறினார். 16வது பொதுத் தேர்தலுக்கு முன்னதாக எந்தவொரு கட்சியுடனும் ஒத்துழைக்க பாரிசான் நேஷனல் தயாராக இருப்பதாகவும் வான் ரொஸ்டி தெரிவித்தார். பொதுத் தேர்தல் வரை ஒற்றுமை அரசாங்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்றும் பஹாங் மந்திரி பசாருமான வான் ரொஸ்டி குறிப்பிட்டார். 15வது பொதுத் தேர்தலுக்கு பின்னர் பாரிசான் நேஷனல் மற்றும் பரிகத்தான் நேஷனல் தலா 17 இடங்களையும் பக்கத்தான் ஹரப்பான் 8 இடங்களையும் கைப்பற்றியதால் பஹாங் சட்டமன்றத்தில் தொங்கு நிலை ஏற்பட்டது. இதையடுத்து பாரிசான் நேஷனல் மற்றும் பக்கத்தான் ஹரப்பான் இணைந்து மாநில அரசாங்கத்தை அமைத்தன. நாடு முழுவதும் கூட்டரசு சாலைகளில் அடிக்கடி உயிரிழப்பு விபத்துகள் ஏற்படும் 99 இடங்களை விபத்து அபாய பகுதிகளாக பொதுப்பணித்துறை அடையாளம் கண்டுள்ளது. சாலை விபத்து நிர்வாக அமைப்பு எனப்படும் ராம்ஸ் மூலம் இந்த இடங்கள் அடையாளம் காணப்பட்டதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்தார். மை ஜலான் முயற்சியின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ள ராம்ஸ் சாலை விபத்து தரவுகளை முறையாக நிர்வகித்து ஆய்வு செய்து விபத்துகள் அதிகம் நடைபெறும் இடங்களை கண்டறிய உதவுவதாக அவர் கூறினார். மலேசியாவில் தினமும் சராசரியாக 18 பேர் சாலை விபத்துகளில் உயிரிழப்பது மிகவும் கவலையளிப்பதாக நந்தா தெரிவித்தார். மேலும் போலீஸ் துறையின் ஒருங்கிணைந்த காவல் அறிக்கை முறையிலிருந்து பெறப்படும் விபத்து தரவுகள் ராம்ஸுடன் இணைக்கப்படுவதால் சாலை பாதுகாப்பு நடவடிக்கைகளை துல்லியமாகவும் விரைவாகவும் திட்டமிட முடியும் என்றும் அவர் கூறினார். ஷாலாம் புஞ்சா அலாமில் இன்று மதியம் சுமார் 1 மணி நேரம் பெய்த கனமழையை தொடர்ந்து பல பகுதிகளில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. ஜாலான் பெர்சியாரான் புஞ்சா அலாம் ஆறில் சுமார் 0.3 மீட்டர் உயரத்துக்கு தண்ணீர் தேங்கியதாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. பஸ்தாரி ஜெயா தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தைச் சேர்ந்த 6 தீயணைப்பு வீரர்கள் பிற்பகல் 3:45 மணியளவில் வெள்ள அபாயத்தை கண்காணித்தனர். சாலைகளில் சுமார் 1 அடி உயரத்துக்கு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிய போதிலும் குடியிருப்பாளர்கள் யாரும் வெளியேற்ற
கைப்பற்றப்படவில்லை. இதனிடையே புஞ்ச அலாமில் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் தொடர்பான காணொலிகள் மற்றும் புகைப்படங்களை சமூக ஊடக பயனர்கள் பகிர்ந்து வருகின்றனர். ஜலன் மேடா, புஞ்ச அலாம் உள்ளிட்ட சில சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மாற்றுப்பாதையை பயன்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் ஜொஹோர் குலுவாங் அருகில் பழுதாகி நின்ற லாரியின் பின்புறத்தில் வேன் மோதிய விபத்தில் 42 வயது பெண் உயிரிழந்தார். மேலும் அவரது உறவினர்கள் 3 காயமடைந்தனர். இன்று அதிகாலை 1 மணி அளவில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 55.1வது கிலோமீட்டரில் இந்த விபத்து நிகழ்ந்தது. ஜொஹோர் பாருவிலிருந்து ஐரித்தாம் நோக்கி சென்ற லாரி வலது பாதையில் பழுதாகி நின்றுள்ளது. ஓட்டுநர் அபாய விளக்குகளை எரியவிட்டு லாரியின் பின்னால் எச்சரிக்கை முக்கோணத்தையும் வைத்துள்ளார். சிறிது நேரத்தில் அதே பாதையில் வந்த வேன் கட்டுப்பாட்டை இழந்து லாரியின் பின்புறத்தில் மோதியது. வேனை ஓட்டிய 42 வயது பெண் தலையிலும் உடலிலும் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவரது 38 வயது கணவரும் 12 வயது மகனும் காயமின்றி உயிர் தப்பினர். சுங்குத்துறை மேற்கொண்ட 4 தனித்தனி சோதனை நடவடிக்கைகளில் 4,29,90,000 ரிங்கிட் மதிப்பிலான பல்வேறு வர்த்தக பொருட்கள் அடங்கிய 63 கொள்கலன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதில் மிகப்பெரிய பறிமுதல் நடவடிக்கையில் 3,75,60,000 ரிங்கிட் மதிப்புடைய 4,87,80,000 வெள்ளை சிகரெட்டுகள் அடங்கிய 4 கொள்கலன்கள் கைப்பற்றப்பட்டன. மேலும் 11,90,000 மெட்ரிக் டன் இரும்பு மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் அடங்கிய 57 கொள்கலன்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இவற்றுடன் 1,578 லிட்டர் மதுபானங்களும் போலியான தகவல்களை பயன்படுத்தி இறக்குமதி செய்யப்பட்ட 1,240 பாலியல் விளையாட்டுப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டன என்று ஸ்லாங்கூர் மாநில சுங்கத்துறை இயக்குநர் நோராய்டா இஷாக் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.